அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த 2 நாளா பார்த்திருப்பீங்க. திரு கமலஹாசன் அவர் பேசியிருப்பாரு. நான் அதாவது கமலஹாசன் எம்ஜிஆர் உடைய நீட்சி, நான் எம்ஜிஆர் மடியில தவழ்ந்தேன், புரண்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதே அதே அதாவது இதே கமலஹாசன் நீங்க கலைஞரோட நிகழ்ச்சிகள் அவர் கலந்துகிட்ட பொழுது பாத்தீங்கன்னா, கலைஞரை ஆஹோ ஓஹோன்னு சொல்லி புகழ்ந்திருப்பாங்க. இவங்க எல்லாம் ஏதோ அந்த சினிமா ஷூட்டிங் நடக்கிற போது பேசுற வசனத்தை யாரோ எழுதி கொடுக்குற அந்த பேப்பர்ல எழுதி கொடுக்கறத வச்சுட்டு அவங்க அந்த வசனத்தை அங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதிமுக எம்ஜிஆர் தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு உணர்வு பூர்வமாக அதிமுகவோடு இணைந்து செல்றவங்க. நமக்கு ஒரு வகையில மகிழ்ச்சி என்னன்னா, இந்த 4 ஆண்டு காலமாக என்னோடு பயணிக்கிற நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அந்த எம்ஜிஆர் எம்ஜிஆர் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சோம். இன்றைக்கு எல்லோருமே எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்று பேசுகிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். அது நம்முடைய வெற்றி. நீங்க அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கலைஞர் அந்த மறைந்த நிகழ்ச்சியிலேன்னு நினைக்கிறேன் அவர் பேசுறது இருக்கும். நீங்க யூடியூப்ல யாராவது செக் பண்ணி பாருங்க. அதாவது கலைஞரது படத்தை அதிமுக தலைமையகத்துல வைக்கணும், அதிமுக நிகழ்ச்சிகள்ல வைக்கணும், அப்படி நீங்க வைக்கலீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. அப்ப இதுதான் அவரது புரிதல். அதிமுக கட்சியை பத்தியும் எம்ஜிஆர் தொண்டர்களை பற்றியும் அவர்களுடைய புரிதல். ஆனா இன்றைக்கு இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி ஓட்டு வாங்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் மீண்டும் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சியை எம்ஜிஆர் தொண்டர்களால உருவாக்கப்படணும். இன்றைய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா, அவர்கள் முயற்சிப்பதெல்லாம் ரஜினிகாந்த் அவர்களை முன்னிறுத்தி ஒன்று அல்லது பாரதிய ஜனதா கட்சிகளான கூட்டணி. நேற்று கூட பேசியிருப்பார் அந்த தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய அந்த பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு ரவி, கர்நாடகாவை போல கோவாவை போல நாங்கள் தமிழ்நாட்டிலும் பிஜேபியினுடைய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ இருந்தா கூட அவரை சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்க. அது கூட நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதற்கு இன்றைக்கு ஆளுகிற பொறுப்புல இருக்கிற அமைச்சர்கள் வேண்டுமானால் பயப்படலாம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டுமானால் பயப்படலாம். ஏன்னா அவர்கள் அவ்வளவு நேர்மை உடையவர்களாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அதிமுக தொண்டர்கள் பயப்பட மாட்டாங்க. மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை நாம் உருவாக்க வேண்டும், நம்ம அதை கொண்டு வருவோம். இப்போது இருந்தே நாம் அந்தந்த தொகுதிகள்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்லையும் தொகுதிக்கு 2 பேர் 3 பேர் 5 பேர் போல நம்ம அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்குள்ள ஒருவர் அந்த வேட்பாளராக நாம் அவர்களை உருவாக்கி கொண்டு வருவோம். அந்த மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நம்மாலான பணியை செய்வோம்.